வணக்கம். மாலத்தீவு பயணத்தை ரத்து செய்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஓய்வெடுப்பதற்காக எங்கு செல்கிறார் தெரியுமா? இதை பத்தின முழு விவரத்தை இப்ப நம்ம பார்க்கலாம். தமிழகத்தில் லோக்சபா தேர்தல் வாக்குப்பதிவு கடந்த ஏப்ரல் 19ஆம் தேதி ஒரே கட்டமாக நடைபெற்றது. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதிலிருந்து தமிழக அரசியல் கட்சி தலைவர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் தேர்தல் வேலைகளை செய்தார்கள். இப்போது தேர்தல் முடிந்ததை அடுத்து அரசியல் தலைவர்கள் கோடை வெயிலுக்கு இதமாக ஊட்டி, கொடைக்கானல், மூணார் உள்ளிட்ட முக்கிய கோடைவாச ஸ்தலங்களுக்கு படையெடுத்து வருகிறார்கள். அந்த வகையில் தமிழக பாஜக தலைவரும் கோவை லோக்சபா தொகுதி வேட்பாளருமான அண்ணாமலை அவர்கள் நேற்று முன்தினம் தனது குடும்பத்தினருடன் கொடைக்கானலுக்கு சென்றார். அவர் பாம்பார்புரத்தில் உள்ள தனியார் ஹோட்டலில் தங்கி ஓய்வெடுத்து வருகிறார். இதேபோல் அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் உட்பட பலர் கடந்த 2 நாட்களாக கொடைக்கானலுக்கு சென்ற வண்ணம் உள்ளனர். இதற்கிடையே கடந்த ஒரு மாதமாக லோக்சபா தேர்தலுக்காக தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் முடிந்திருப்பதால் ஓய்வெடுப்பதற்காக மாலத்தீவிற்கு தனது குடும்பத்தினரோடு பயணம் மேற்கொள்ள இருப்பதாக கூறப்பட்டது. ஆனால் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் மாலத்தீவிற்கு செல்லவில்லை. மாறாக வேறு ஒரு ஊரிற்கு ஓய்வெடுக்க செல்கிறார். அதாவது தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஓய்வெடுப்பதற்காக வருகிற 29ஆம் தேதி கொடைக்கானலுக்கு செல்கிறார். இதற்கான முன்னேற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களது வருகையொட்டி நெடுஞ்சாலைத்துறை சார்பில் கொடைக்கானல் வத்தலக்குண்டு சாலையில் பராமரிப்பு பணிகளும் தொடங்கியுள்ளன. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் சென்னையிலிருந்து விமானம் மூலம் மதுரைக்கு வந்து அங்கிருந்து கார் மூலம் வத்தலக்குண்டு பிரதான சாலை வழியாக கொடைக்கானலுக்கு வருகை தர உள்ளதாக கூறப்படுகிறது. கொடைக்கானலில் ஏப்ரல் 29 முதல் மே 4 வரை ஓய்வெடுக்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் செல்லும் இடங்கள், ரோடுகள் குறித்து திண்டுக்கல் மாவட்ட கண்காணிப்பாளர் பிரதீப் அவர்கள் நேற்று அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். கடந்த 2021 சட்டசபை தேர்தல் முடிந்த பின்னும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கொடைக்கானலுக்கு சென்றார். இந்த நிலையில் இம்முறை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் மாலத்தீவு செல்வார் என்று கூறப்பட்ட நிலையில் இம்முறையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் குடும்பத்தினரோடு ஓய்வெடுக்க கொடைக்கானலுக்கு வருகிறார். கடந்த 2021 சட்டசபை தேர்தல் முடிந்த பின் கொடைக்கானல் சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பாம்பர்புரம் தனியார் விடுதியில் ஒரு வாரம் தங்கினார். இந்த நிலையில் லோக்சபா தேர்தல் முடிந்து ஓய்வுக்காக செல்லும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அதே ஹோட்டலில் தங்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த ஒரு மாதமாக சற்றும் ஓய்வில்லாமல் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு லோக்சபா தேர்தலுக்காக பிரச்சாரம் மேற்கொண்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஓய்வெடுப்பதற்காக ஒரு வாரத்திற்கு மாலத்தீவு செல்வார் என்று கூறப்பட்ட நிலையில் திடீரென தனது பயணத்தை கொடைக்கானலுக்கு மாற்றியுள்ள இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.